ரீசென்ட்டா ஒரு தம்ப்நெயில் கூட ஒரு பிரபலமான சேனல்ல ஓப்பனாவே நாசமா போக போறீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இத பார்க்குற மக்களுக்கு அது எப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? ஓப்பனாவே இப்படி பார்க்குறப்பயே நெகட்டிவா பார்த்தா அவங்க நீங்க அத எப்படி எல்லாருமே என்ன எடுத்துப்பாங்க? சொல்லணும்னா, அந்த சேனலுக்கு ம். "நீ நாசமா போகடா இப்படி ஒரு வார்த்தை சொன்னதுனால" அப்படின்னு சொல்லணும். என்னன்னா, இப்பவும் பார்த்தீங்கன்னா, இதுலயே போட்டி நெறைய இருக்கு. ம். நம்பர் 1 சேனலுக்கு போய் பேட்டி குடுத்தா தான் அவன் பேய் ஜோசியர். ம். அப்படியே அவன் எந்த சேனல்ல பேட்டி குடுக்குறான்னு பார்த்தாலும் பார்க்குறாங்க. நம்பர் 1 சேனலுக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, ரூ. 10,000 இருந்துருந்து 30,000, 40,000, 50,000 கிட்ட வாங்கிட்டு தான் அத பேசிட்டு இருக்காங்க. அ என்கிட்ட கேட்டாங்க, நான் குடுக்க முடியாதுன்ட்டேன். குடுக்க பழக்கம் இல்லை. அப்படி மக்களை ஏமாத்தணும் அவசியம் இல்ல. அப்படி குடுத்து தான் என்னோட கலையை வளர்த்தணும் அப்படின்னு இல்ல. அப்படி இந்த சோசியல் மீடியா என்ன பண்ணுது அப்படின்னா, எப்படியாவது மக்களை திணிச்சு அது அது கன்டென்ட்ட பார்க்க வைக்கணும். ஆமா. எப்படியாவது பார்க்க வைக்கணும்.